ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பாண்டிய ஸ்டோர்ஸ் பார்க்க போகிறோம். பாண்டிய ஸ்டோர்ஸில் வந்துட்டு நம்ம கடையிலே வச்சு சொல்லியிருந்தாங்க. நம்ம பாண்டியன்ட்ட யாருன்னு பார்க்குறீங்களா, நம்ம செந்தில் சரவணனுக்கு இது மாதிரி மேட்ரிமோனியில் பொண்ணு பார்த்துருக்கோன்னு சொல்ல அதெல்லாம் ஒன்றும் வேணாடான்னு கடையிலே திட்டு அனுப்பிட்டாரு. வீட்டுக்கு வந்தோடனே எல்லாரும் சேர்ந்து நம்ம சரவணனுக்கு பொண்ணு பார்க்குற விஷயத்தை பற்றி நம்ம கோமதி அம்மாட்ட காதில் போட்டு வச்சுருக்காங்க. மேட்ரிமோனினா என்னடான்னு கேட்குறாங்க. விளங்கிடுங்கிறாங்க நம்ம வீணா. சரி விளங்கட்டும், அதெல்லாம் பார்த்துக்கலாம், இருமா சொல்லுமான்னு விஷயத்த சொன்னோடனே பொண்ணு பார்க்குறதுன்னு சொன்னோடனே சரி பார்த்துக்கலாம், நான் அவங்க அப்பாட்ட பேசி பார்க்குறேன் அப்படின்னு ஒரு பக்கத்து சொல்கிறாங்க. சொன்னது மட்டும் இல்லைங்க, அவங்களுக்கு பாண்டியன்னா கொஞ்சம் பயம் ஜர்க்காயிடுச்சு, அதனால் அப்படி ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, அதாவது நம்ம ராஜுக்கிட்ட கொஷின் கேட்குறாங்க. நம்ம மீனா என்ன கொஷின் கேட்குறாங்கன்னு பார்க்குறீங்களா? என்ன உன் ஆசைன்னு கேட்க போலீஸ் தான்ட்டாங்க. ஐயே இவ்வளோ கொட்டையாக இருந்துட்டு போலீஸான்னு கிண்டல் அடிக்கிறாங்க. பேசிகிட்டே இருக்கும்போது சரவணன் என்ட்ரி ஆனோடனே சாமியார்ட்ட ஆசீர்வாதம் வாங்கன்னு கிண்டல் பண்ணுறாங்க. இவங்க ரெண்டு பேரும் கிண்டல் பண்ணுறது அம்மாட்ட சின்ன பிள்ளைத்தனமாக அவர் சொல்கிறாரு. சொன்னது மட்டும் இல்லைங்க, சரின்னு சொல்லிட்டு எல்லாரும் வீட்டுக்கு வந்துட்டாங்க. வீட்டுக்கு வந்த உடனே இது மாதிரி சரவணன் கல்யாணத்தை பற்றி பேசுகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. பேசி முடித்த உடனே எப்படியாவது அந்த பொண்ணை போய் பார்த்துட்டு வருவோம், சரி எல்லாரும் சேர்ந்து போவோம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்க. அச்சோ மொத்த குடும்பம் சேர்ந்து போனால் அவ்வளோதானே அப்படிங்கிறது இவங்களுக்கு தெரியல. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, நம்ம மீனா ஒரு பக்கத்து ரொமான்டிக் லுக்கோட அவங்க ஹஸ்பண்ட்ட போக, நான் எங்கள் அண்ணனுக்கு கல்யாணம் ஆகிற வரையும் 41 நாள் விரதம் இருக்கிறேன்னு சொல்லிட்டாங்க. 48 நாளில் 41 நாள் ஆயிடுச்சு, ஒரு வாரம் ஓடிடுச்சோ. சரி சொல்லிட்டு செய்யுங்க, இதெல்லாம் சொல்லாமல் செய்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. சரி ஓகே, நீ இங்கே இருந்தானா என்ன தூங்க விட மாட்டேன், நான் மொட்டை மாடிக்கு கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு பாயும் தலைவனி எடுத்துட்டு கிளம்பிட்டாங்க. அப்போ நம்ம மீனாவோட லுக்கை பார்க்கணுமே, அடப்பாவிகளா, ஒருத்தனுக்கு கல்யாணத்தை வச்சு இப்படி மொத்த குடும்பமும் சேர்ந்து இப்படி பண்ணுறீங்களேயா அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. சரி விடுங்க, ஃபீல் பண்ணாதீங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பாய்.